வணக்கம். இன்னைக்கு நம்ம சமயக்கட்டுல இருக்கிற வெள்ளை சக்கரை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாங்க. ஆமா. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரே இதான் இருக்கு. அதுல கெமிக்கல் கலக்கறாங்களாம், அப்புறம் மாட்டு எலும்ப வச்சு வெள்ளையாக்குறாங்களான்னு ஒரே பேச்சு இருக்குது இல்லைங்க. இருக்குதுங்க. அது எந்த அளவுக்கு நிசம், எது சும்மா கதைன்னு கொஞ்சம் பாத்துரலாங்களா? இந்த வெள்ளை சக்கரை அது எப்படிதான் உருவாகுதுன்னு கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாங்க. முதல்ல சர்க்கரைக்கு மூலப்பொருள் கரும்பு தாங்க, அதுல சந்தேகமே இல்ல. சரிங்க. அந்த கரும்பு இருக்கு இல்லைங்களா, அத வயல்ல இருந்து வெட்டிட்டு மிஷின்ல போட்டு நல்லா நசுக்குவாங்க. சாறு பிழிஞ்சு எடுக்கிறது தான் முத ஸ்டெப்பு. ஓ, மிஷின்லயா? ஆமாங்க. டன் கணக்கா கரும்பு போட்டு ஆட்டுவாங்க. சரி, சாறு எடுத்தாச்சு. அடுத்து? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்து அந்த சாத்த கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் இல்லைங்க? ஆமா, அதுல தூசி இதெல்லாம் இருக்குமே. ஆமா. அதுக்கு சுண்ணாம்பு பவுடரையோ இல்லனா சுண்ணாம்பு பாலையோ சேர்த்து நல்லா கொதிக்க வைப்பாங்க. சுண்ணாம்பு பாலையா? ஆமாங்க. அப்படி சூடு பண்ணும்போது அந்த சார்ல இருக்கிற தேவையில்லாத திடப்பொருள், அந்த கசடு எல்லாம் அதெல்லாம் அடியில தங்கிடும். தெளிஞ்சி சாறு மட்டும் மேல நிற்கும். அடட! சரி சரி. அப்புறம் இந்த கெமிக்கல் சமாச்சாரம் எப்ப வருது? அதுதானே மெயின் பேச்சே. ஆமா, இங்கதான் முக்கியமா கவனிக்கணும். அந்த தெளிஞ்ச சாறு கொதிக்குது இல்லீங்களா, அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு ஒரு வாயு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அத உள்ள செலுத்துவாங்க. ஓ, அது எதுக்குங்க? அது மிச்சம் மீதி இருக்கிற சின்ன சின்ன அழுக்கெல்லாம் அப்படியே நுரையா மேல கொண்டு வரதுக்கும், சில தேவையில்லாத பொருள் அடியில படிய வைக்கிறதுக்கும் தான். அப்படியா? அதோட அந்த சாரோட அமிலத்தன்மை, அதாவது pHன்னு சொல்லுவோம்ல, அதை சரி செஞ்சு சக்கரை நல்ல வெள்ளையா பளிங்கு மாதிரி வர்றதுக்கும் இது உதவுதுங்க. அப்புறம் சீக்கிரம் நிறம் மாறாம இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம். ஓஹோ, இவ்ளோ விஷயம் இருக்கா அதுல? சரி, இதுக்கப்புறம் அத பாகு மாதிரி காய்ச்சுவாங்களா? ஆமாங்க. நல்லா அதிக வெப்பத்துல கொதிக்க வச்சு அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவி ஆக்குனதும் நல்ல கெட்டியான சக்கரை பாகு கிடைக்கும், சிரப் மாதிரி. சரிங்க. அது அப்புறமா படிகமா மாத்தணும், கிறிஸ்டலைசேஷன். படிகமாக்குறதா? அது எப்படிங்க? அதுக்கு கொஞ்சூண்டு ஏற்கனவே செஞ்ச சர்க்கரைய, அதாவது சீடு சுகர்னு சொல்வாங்க, அதை சேர்ப்பாங்க. ஓ. அப்புறம் மெதுவா கிண்டும் போது அந்த பாகு சின்ன சின்ன சக்கரை துகளா மாறிடும், கிறிஸ்டல் ஆயிடும். இதுக்கு பேரு மேசக்யூட். மேசக்யூட். ஆமாங்க, மேசக்யூட். இது பார்க்க கொஞ்சம் நம்ம நாட்டு சக்கரை மாதிரி ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும். ஆனா நாம பாக்குறது நல்ல வெள்ளை வெளியேர்னு இருக்குதே கடைகள்ல. அது எப்படி வருது? சரிதான். அதுக்குதாங்க அந்த மேசக்யூட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மொலாசிஸ்னு ஒன்னு இருக்கும், தேன் பாகு மாதிரி. ஆமா, மொலாசிஸ். அத தனியா பிரிக்கணும். அதுக்கு சென்ட்ரிஃபியூஜ்னு ஒரு மெஷின் இருக்கு. அதுல போட்டு வேகமா சுத்துவாங்க. வேகமா சுத்துனா? ஆமா. அப்படி சுத்தும்போது அந்த சர்க்கரை படிகங்கள், கிறிஸ்டல்ஸ், அது வெயிட்டா இருக்கிறதால நடுவுல தங்கிடும். அந்த மொலாசிஸ் லேசா இருக்கிறதால தனியா பிரிஞ்சு வெளியே போயிடும். ஓ, அப்படியா? நடுவுல கிடைக்குது பாருங்க அந்த சுத்தமான வெள்ளை சர்க்கரை படிகங்கள். அதை நல்லா காய வச்சா நாம பயன்படுத்துற சர்க்கரை ரெடி. இதுக்கு பேரு பிளான்டேஷன் சுகர். பிளான்டேஷன் சுகர். அப்போ நாம பொதுவா கடையில வீட்ல வாங்குறது இந்த பிளான்டேஷன் சுகர் தானே? பெரும்பாலும் ஆமாங்க. அப்போ அந்த மாட்டெலும்பு கதை அது என்னாச்சு? அது வராதா இதுல? நல்ல கேள்வி கேட்டீங்க. இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதுங்க. அதாவது வெள்ளை சர்க்கரையிலேயே 2 வகை இருக்கு. 2 வகையா? ஆமா. ஒன்னு நாம இப்ப பார்த்த இந்த பிளான்டேஷன் சுகர். இதுல சுமார் 98% சுக்ரோஸ் இருக்கும். இன்னொன்னு பேரு ரிஃபைன்டு சுகர். அது இன்னும் சுத்தமா இருக்கும், 99.5%. ஓ, ரிஃபைன்ட் சுகர். ஆமா. நம்ம வீட்டுல பலசரக்கு கடையில பெரும்பாலும் வாங்குறது பிளான்டேஷன் சுகர் தான். ஆனா இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு பாக்கெட்ல வர பிஸ்கெட்டு, மிட்டாய், கோல்ட்ரிங்க்ஸ் இதுல எல்லாம் அதுல இன்னும் சுத்தமான நல்ல வெள்ளையா இருக்கிற ரிஃபைன்டு சுகர் தான் பயன்படுத்துவாங்க. ஓ, புரியுது புரியுது. அப்போ அந்த ரீஃபைன்ட் சுகர் செய்யறப்பதான் இந்த எலும்பு சமாச்சாரம் வருதா? ஆமாங்க. அதாவது அந்த பிளான்டேஷன் சுகரையே இன்னும் கூடுதல் சுத்தம் பண்ணி நல்லா பளபளனாக்கி ரிஃபைன்டு சுகரா மாத்தும்போது சில கம்பெனிக்காரங்க போன் சார் அப்படின்னு சொல்றாங்க. போன் சார்னா? அது மாட்டு எலும்ப நல்லா எரிச்சு கரியாக்கி அது ஒரு ஃபில்டரா வடிகட்டியா பயன்படுத்துறாங்க. வடிகட்டியா? சர்க்கரையில கலக்க மாட்டாங்களா? இல்ல, கலக்கிற பொருள் இல்லைங்க. அந்த சக்கரப்பாக இந்த எலும்பு கறி ஃபில்டர் வழியா விடுவாங்க. அப்போ அதுல இருக்கிற கலர் எல்லாம் இந்த கறி உறிஞ்சுக்கும், சர்க்கரை இன்னும் வெள்ளையாகும். இது ஒரு ஃபில்டர் மாதிரி தான். ஓ. ஆனா எல்லா ரிஃபைன்டு சுகரும் இப்படிதான் பண்றாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது. எலும்பு கறி இல்லாத வேற ஃபில்டரும் இருக்குது. அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் மாதிரி வேற டெக்னாலஜியும் இருக்கு. சரி சரி. அப்போ நம்ம வீட்ல வாங்குற பிளான்டேஷன் சுகர் பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்லை, அப்படிதானுங்க? பெரும்பாலும் அப்படிதான் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருந்தா
நீங்க கவனிக்க வேண்டியது இந்த பாக்கெட்ல அடைச்சு வர்ற உணவுகள், மருந்து சிரப், இதுல வர்ற ரிஃபைன்டு சுகரை தான். சரிங்க, புரியுது. முதல்ல சொன்னீங்களே சல்ஃபர் டை ஆக்சைடு, அந்த சல்ஃபர் விஷயம் அது அது இந்த 2 வகை சர்க்கரையிலும் இருக்குமா? பிளான்டேஷன்லயும் இருக்குமா? ரிஃபைன்ட்லயும் இருக்குமா? பிளான்டேஷன் சுகர் செய்யறப்பவே அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் சேர்க்கறதால அதுல கொஞ்சம் அளவு சல்ஃபர் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். எவ்வளோங்க இருக்கும்? இந்திய அளவுல பாத்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரைக்கு 70 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம்னு அனுமதி இருக்கு. 70 ppmனு சொல்லுவாங்க. ஓ, இது உடம்புக்கு கெடுதல் இல்லையா? இந்த அளவு பொதுவா பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சில பேருக்கு, குறிப்பா ஆஸ்துமா மாதிரி மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்காது. அலர்ஜி மாதிரி வரலான்னு சில கருத்துக்கள் இருக்குதுங்க. அப்படியா? இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா? சல்ஃபர் இல்லாம சர்க்கரை செய்ய முடியாதா? இப்போ இருக்குதுங்க. நிறைய கம்பெனிங்க இப்போ சல்ஃபர் ஃப்ரீ சர்க்கரை தயாரிக்கிறாங்க. ஓ, சல்ஃபர் ஃப்ரீயா? ஆமா, அதுல சல்ஃபருக்கு பதிலா வேற முறையில சுத்தம் பண்றாங்க. பாஸ்போடேஷன் ஒன்னு இருக்கு. பாஸ்போரிக் அமிலம் வச்சு, இல்லனா கார்போனேஷன், கார்பன் டை ஆக்சைடு வச்சு சுத்தம் பண்றாங்க. இது எப்படி தெரியும் நமக்கு? நீங்க வாங்குற சக்கரை பாக்கெட் மேலேயே பார்க்கலாம். சல்ஃபர் ஃப்ரீன்னு போட்டிருக்கா, இல்ல ப்ராசஸ்ட் யூசிங் பாஸ்போடேஷன் மெத்தட் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்கிக்கலாம். ஓ, நல்ல விஷயங்க இது. அப்போ இன்னைக்கு நாம வெள்ளை சக்கரை எப்படி தயாராகுது, அதுல இந்த எலும்புக்கறி, சல்ஃபர் இதெல்லாம் பத்தின நிறைய சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிருக்குது. ஆமாங்க. வீட்ல வாங்குறது பெரும்பாலும் பிளான்டேஷன் சுகர். அதுல எலும்பு ஃபில்டர் பிரச்சனை இல்ல. ரிஃபைன் சுகர்ல அந்த கேள்வி இருக்கு. ஆனா அதுவும் ஃபில்டர் தான். சல்ஃபர் பிளான்டேஷன் சுகர்ல இருக்கலாம், ஆனா சல்ஃபர் இல்லாததும் கிடைக்குது. ஆமாங்க. முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரையை அளவா பயன்படுத்துறது எப்பவுமே நல்லதுதான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பயன்படுத்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை தேர்ந்தெடுக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் இது மூலமா எவ்ளோ ரிஃபைன்டு சர்க்கரை நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டே இருக்குது இல்லைங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம்.